அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 10ஆம் வகுப்பு முடிச்சிட்டோம். இதுக்கு மேல என்ன பண்ணலாம் அப்படின்னு குழப்பத்தில் இருக்க மாணவர்களுக்காகவும், என்னோட குழந்தை 10ஆம் வகுப்பு முடிச்சிட்டாங்க, அவர்களுக்கு என்ன இதற்கு மேல் வழிகாட்டலாம் அப்படின்னு குழப்பத்தில் இருக்க பெற்றோர்களுக்கான பதிவாக இருக்கும். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை தமிழக அரசு ரத்து பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? 11வது 12வது வகுப்பு படிக்கலாமா, அல்லது டிப்ளமோ இல்லை ஐடிஐ படிக்கலாமா அப்படின்னு நிறைய குழப்பம் இருக்கும். அந்த குழப்பத்துக்கு மத்தியில் நம்ம என்ன செய்ய போகிறோமோ அதற்கான முழு தகவலும் நம்மக்கிட்ட இருக்கணும் இல்லையா? அப்போ தான் நம்ம எதை பண்ணலாம், எதை பண்ண வேணாம், நமக்கு எது எபிலிட்டியாக இருக்கும் அப்படிங்கிற நம்ம தேர்ந்தெடுத்ததற்கான முதல் வழி என்னன்னா, அதை பற்றிய தகவலை சேமிப்பதும் தகவலை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வதும் தான் இருக்கும் இல்லையா? அப்படி பார்க்கும்போது நம்மளோட 12ஆம் வகுப்பு அப்படின்னு அந்த குரூப் என்னென்ன குரூப் இருக்குது, ஒரு பொதுவான அடிப்படையிலாம் சயின்ஸ் குரூப் இருக்குது, ஆர்ட்ஸ் குரூப் இருக்குது, காமர்ஸ் குரூப் அண்ட் வெக்கேஷனல் குரூப். இந்த 4 பிரிவின் அடிப்படையில் அதற்கு பிரிவுகள் நிறையா இருக்குது. அதன்படி பார்த்தோம்னா சயின்ஸ் குரூப்பின் அண்டரில் எது வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது அறிவியல் அந்த குரூப்பின் அடிப்படையில் எது வருதுன்னா, ஃபஸ்ட்டு குரூப் என்னென்னா பயோமேக்ஸ். பயோமேக்ஸ் அப்படின்னா இப்போ என்னென்ன அதில் வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம், என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் அதில் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், அதுதான் பயோமேக்ஸ் வரும். அதுதான் பயோமேக்ஸ் அப்படின்னு ஒரு குரூப்பை பிரிக்கிறாங்க. முதல் படியாக சயின்ஸ் குரூப்பில் இருக்க முதல் குரூப் தான் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். இந்த குரூப் இதில் இது இருக்குது. அடுத்தபடியாக சயின்ஸ் குரூப் அடிப்படையில் என்ன குரூப் வருது அப்படின்னா, சிஎஸ் வித் மேக்ஸ், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மேக்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் பயாலஜிக்கு பதிலாக இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் வரும். அதாவது இதனோட மாற்றாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதில் வரும். கணினி அறிவியல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இதில் வரும். அதாவது நான் ஃபஸ்ட்டு சொன்னபடி இந்த குரூப்பை பற்றி பார்க்கறதுல இந்த 2 குரூப் இதில் மேத்தமெட்டிக்ஸோட வருது, சயின்ஸ் அடிப்படையில் இருக்க குரூப்பை. அடுத்தது பியூர் சயின்ஸ், இந்த சயின்ஸ் குரூப்புக்கு கீழே பியூர் சயின்ஸ் வரும். அதில் என்னென்னா மேத்தமெட்டிக்ஸ் வராது. அதற்கு பதிலாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லா ஒரு இந்த ஏற்கனவே பார்க்குற 2 குரூப்லேயுமே இந்த இது இருக்கும். அதுக்கு படுதான் இந்த மேக்ஸுக்கு அடிஷ்னலாக என்ன வரும் அப்படின்னா, இப்போ மற்ற குரூப்பில் பயாலஜிங்கிறது பாட்னி, சுவாலஜி அப்படிங்கிற விஷயத்த ஒரே பாடமாக படிச்சிருவாங்க. வால்யூம் வேணால் 2 வால்யூம் அப்படி இருக்கலாம். ஆனால் இப்போ மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கனால பயாலஜின்னு ஒரே இதில் முடிச்சிருவாங்க. பட் இதில் எப்படின்னா பாட்னி தனியாக ஒரு சப்ஜெக்டாகவும் சுவாலஜி தனியாக சப்ஜெக்டாகவும். இப்போது எப்படி சொல்கிறதுனா, ஒரு 100 மார்க்குக்கு பாட்னி அண்ட் சுவாலஜியை ஒரே இதுவாக வச்சு எழுதுகிற மேக்ஸ் இருக்க 2 குரூப்புக்கு மத்தியில் பியூர் சயின்ஸில் பாட்னியாக தனியாக 100 மார்க், சுவாலஜி தனியாக 100 மார்க் அப்படின்னு எழுதுவாங்க. மேக்ஸுக்கு அடிஷ்னலாக இந்த சப்ஜெக்ட் தனித்தனியாக எழுதுறது பியூர் சயின்ஸ். சயின்ஸை பற்றி படிக்கிறது. பியூரினா இப்போது ஃபிசிக்ஸ் சயின்ஸ் தான், கெமிஸ்ட்ரி சயின்ஸ் தான், ஜுவாலஜி சயின்ஸ் தான், அதே மாதிரி பாட்டனி தாவரவியல், விலங்கியல், வேறு ஒன்றும் கிடையாது, தனித்தனியாக எழுதுவாங்க. மேத்ஸ்க்கு பதிலாக இப்போது என்னென்ன இந்த குரூப்ஸ் படித்தா என்னென்ன அடுத்தபடியான நம்மளோட கரியரில் என்னென்ன சப்ஜெக்ட் எடுக்கலாம், அதாவது காலேஜ் வைஸ் போகும்போது என்ன டிகிரி படிக்கலாம், என்ன படிக்கலாம், எந்த துறையில் நம்ம போகலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். சயின்ஸ் குரூப் நான் சொன்னபடி என்னென்னா சிஎஸ் வித் மேக்ஸ், பயோமேக்ஸ், அதுக்கப்புறம் என்ன பியூர் சயின்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அதன்படி பார்க்க போனால் இப்போ நம்மளோட பயோமேக்ஸ் அப்படின்னு பார்க்க போனால் அது ஒரு ஆல்ரவுண்டர்னு கூட சொல்லலாம். பயோமேக்ஸுங்கிறது ஒரு ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த பயோமேக்ஸ் எடுக்கும் பட்சத்தில் நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கலாம், எம்பிபிஎஸ் படிக்கலாம், பிபிஏ, பிபிஎம், பிஎஸ்சி, பிஏ என்ன வேணாலும் இதில் படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு. ஆல்ரவுண்டர் அப்படின்னு, ஏன்னா மேக்ஸ் வித் சயின்ஸ் இருக்கும்போது எல்லா ஒரு துறைக்கு எலிஜிபிளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு இதில் ஒரு தவறு நான் கருதுறது, ஏ குரூப், அதாவது இந்த பயோமேக்ஸோ இல்லை சிஎஸ் வித் மேக்ஸோ இல்லை பியூர் சயின்ஸோ இல்லை இதெல்லாம் எடுக்கிறது நிறைய மார்க்கின் அடிப்படையில் எடுக்கிறாங்க இந்த குரூப்பை. அது ஒரு தவறுதலான கண்ணோட்டம்னே சொல்லலாம். நிறைய மார்க் எடுத்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு குரூப்புக்கு போயிடணும், அப்புறம் கம்மியாக மார்க் எடுத்தால் நம்ம ஆர்ட்ஸ் குரூப்பு இல்லை காமர்ஸ் குரூப்பு போடலாம் அப்படிங்கிறது ஒரு தவறுதலான கண்ணோட்டமாகவே தான் இருக்குது. என்னென்னா இப்போ நம்ம நிறைய மார்க் எடுத்து இது அடிப்படையில் எடுக்கக்கூடாது. நமக்கு எதில் ஆர்வம் இருக்குது, நான் இதுவாக ஆக போகிறேன், அதாவது நான் லெக்சரர் அதாவது ப்ரொஃபஸர் ஆக போகிறேன், இல்லை நான் ஒரு டாக்டர் ஆக போகிறேன், நான் ஒரு இன்ஜினியர் ஆக போகிறேன், நான் ஒரு சிஏ அதாவது ஒரு அக்கௌண்டன்ட் ஆக போகிறேன் அப்படின்னு உங்களோட குறிக்கோள், உங்களோட எய்ம் அண்ட் ஆம்பிஷன் மூலமாக நீங்கள் இந்த குரூப்பை தேர்ந்தெடுக்கிறது நல்லது. மார்க்கின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்க தேவையில்லை. மேபி இந்த எபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, என்னோட இப்போ எனக்கு இது எனக்கு மேக்ஸ் வராது அப்படின்னு யோசிக்கிறாங்க இல்லையா, ரொம்ப எனக்கு உண்மையாலுமே மேக்ஸ் வராது அப்படின்னு யோசிக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா காமர்ஸ் குரூப் எடுக்கிறாங்க.
காமர்ஸ் குரூப்லேயும் அக்கௌண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதுவும் வந்து ஒரு வித கணிதம் தானே. இப்போ அக்கௌண்ட்ஸும் வந்து ஒரு வித கணிதம் தான். ஜென்ரல் மேக்ஸும் ஒரு வித கணிதம் தான். அப்போது மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு வராது, ரொம்ப நான் கஷ்டப்படுவேன் அப்படின்னு யோசிக்கிறவங்க வேணால் பியூர் சயின்ஸ் கூட எடுக்கலாம். ஆனால் இன்னும் இதில் விஷயம் என்னன்னா, எனக்கு இது வராது, எனக்கு இவ்வளோ எபிலிட்டி இல்லை அப்படின்னு நம்ம யோசிக்க தேவையில்ல. இது ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா, அனைத்திற்கும் ஆசைப்படு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களோட இது ஒரு பொன் கூற்று. ரொம்பவும் நமக்கு உற்சாகத்தையும் உண்மையாக ஒரு உத்வேகத்தையும் கொடுக்குற கூற்று. அனைத்துக்கும் ஆசைப்படு, ஆசைப்பட்டால் அடைவதற்கான வழி உன் கண்முன் பிறக்கும் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு பொன் கூற்று. இதன் அடிப்படையில் எனக்கு இதுதான் வரும், இது வராது அப்படின்னு யோசிக்காதுங்க, ஆசைப்படுங்க, அதை அடையும் செய்யுங்க. சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு விவேகானந்தரோட கூற்று இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, எழுமின் விழிமின் குறிக்கோளை அடையும் வரை நில்லாது உழைமின். இது எவ்வளோ ஒரு 2 வரியில் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு கருத்தை சொல்கிற கூற்று. இது என்ன சொல்ல வராங்கன்னா, எழுந்திரு விழித்திரு குறிக்கோளை அடையும் முறை நில்லாமல் உழைத்திரு. அதாவது நமக்கு நம்மளோட பார்வையை வந்து நம்மளோட வருங்காலத்தை நோக்கி, நம்மளோட எதிர்காலத்தை நோக்கி விரைய விடணும். நம்ம இன்னைக்கு நான் இந்த குரூப் எடுக்கிறேன், எனக்கு இது வரும் வராதுங்கிறதுனால நான் குரூப் எடுக்கிறேன் அப்படி மட்டும் எடுக்காதீங்க. அது வந்து அது வந்து ஒரு 25% வேணால் வச்சுக்கலாம். எனக்கு உண்மையாலுமே இது ரொம்ப, எனக்கு இது எபிலிட்டி சுத்தமாக கிடையாது, நான் ரொம்பவே இதில் கஷ்டப்படுவேன், அடுத்த ஸ்டெப்பெல்லாம் இதில் எடுத்து வைக்க முடியாதுன்னு அப்படி யோசிக்கிறவங்க வேணால் இந்த ஒரு சாய்ஸாக எடுத்துக்கோங்க. மற்றபடி என்னால் எனக்கு இது வராது, என்னால் இது முடியாதுன்னு யோசிக்க வேண்டாம். அனைத்திற்கும் ஆசைப்படி அதை அடையவும் முயற்சி செய். அதுதான் உண்மையான ஒரு நல்ல விஷயமா வாழ்க்கையில் பார்க்கப்படுது. எதிர்காலத்தை யோசிங்க, நான் எதுக்கு விரிவடைவீங்க அப்படி பார்வையை விரிவடைங்க நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இன்னைக்கு அந்த குரூப் எடுத்து இதுக்கு வரலன்னு படிக்கிறத விட, நாளைக்கு நான் இதை தான் ஆக போகிறேன், என்னோட கரியரை நான் இதை கொண்டு வர போகிறேன், நான் என்னோட கரியர் ஐ எம் பிகம் எ டாக்டர், இட்ஸ் மை கரியர் அப்படின்னு நம்ம யோசிச்சு இதோட அந்த பிரிவை நம்ம எடுக்கிறது நல்லதாக இருக்கும். நாளைக்கு உங்களோட கரியருக்கும் அது நல்லதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா நான் டாக்டர் ஆகணும். இப்போ நிறைய பேர் என்னன்னா, இந்த குரூப் எடுத்துட்டேன், எனக்கு இதுதான் ஆகணும்னு ஆசை, நான் தெரியாமல் இந்த குரூப்பை நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஏராளமான பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த குரூப் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆக முடியும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணலையுன்னு நினைக்கலாம். இல்லை விஷயம்னா இந்த குரூப் எடுத்துக்கப்புறம் தான் இதை நான் ஒரு டாக்டர் ஆக போகிறேன் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணதாகவும் நம்ம கருதிக்கலாம். இந்த விஷயத்தில் இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் டாக்டர் ஆக போகிறேன்னு இப்போ எடுக்கிறதுக்கு முன்னாடி நினைக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஒரு காமர்ஸ் குரூப் எடுத்துட்டேன். இப்போ நான் காமர்ஸ் குரூப் எடுத்ததுக்கப்புறம் டாக்டர் ஆகணும் அப்படின்னு யோசிக்கிற பட்சத்தில் அது தவறுதலான விஷயம், நம்ம எதுவும் பண்ண முடியாது அதுக்கப்புறம். அதனால் என்னங்க விஷயத்த முழுமையாக தெரிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட கரியரை நம்ம சூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து இந்த குரூப் எடுக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். மார்க்கின் அடிப்படையில் எடுக்கிறதோட இது நல்ல விஷயமா இருக்கும். ஒருவேளை எனக்கு எந்த எய்மும் இல்லை, எனக்கு நல்ல ஒரு குரூப் படிக்கணும், நான் இந்த குரூப் படித்தேன், இந்த ஐடியாவும் இல்லை, வருங்காலத்தில் எனக்கு ஐடியா வரும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப நீங்கள் தாராளமாக ஏ குரூப் எடுத்துடுங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஏ குரூப் எடுத்து நீங்கள் படித்து நல்ல ஒரு மார்க் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு அப்கமிங்கில் உங்களுக்கு வர ஒரு ஐடியாவை வச்சு உங்களுக்கு கரியரை நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட் நான் சொன்னபடி பியூர் சயின்ஸ் அந்த குரூப்பில் என்னென்ன படிக்கலாம், அப்புறம் வந்து பயோமேக்ஸ் என்ன படிக்கலாம், சிஎஸ்ல என்ன படிக்கலாங்கிறத சொல்லிடுறேன். நான் சொன்ன மாதிரி சிஎஸ் அதாவது பயோமேக்ஸ் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லலாம். சிஎஸ்ங்கிறது வந்து ஒரு என்ஜினியரிங்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஒரு ஐடி அந்த மாதிரி இருக்க என்ஜினியரிங்கில் இருக்க எல்லா ஒரு இதுவும் படிக்கலாம். மேபி டிகிரியும் படிக்கலாம், ப்ரொஃபஷனல் டிகிரி படிக்கலாம், பிஎஸ்சி சிஎஸ் டிபார்ட்மெண்ட் படிக்கலாம், பிசிஏ படிக்கலாம், இந்த மாதிரி படிப்புகளையும் நம்ம படிக்கலாம் அதன் மூலமாக. ஆனால் வந்து மெடிக்கல் சம்மந்தமாக கொஞ்சம் போகிறது முடியாது இதில். சரி, ஓகே. அடுத்தபடி பியூர் சயின்ஸ் அதில் என்னென்னா எம்பிபிஎஸ் படிக்கலாம், அப்புறம் வந்து ஆயுர்வேதம் பிஏஎம்எஸ் அது படிக்கலாம், அப்புறம் வந்து சித்தா அது படிக்கலாம், பிஎஸ்எம்எஸ் அது படிக்கலாம், அப்புறம் வந்து பிஒய்எம்எஸ் அதாவது என்னன்னா அது படிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன இன்னும் நிறைய நேச்சர் அதாவது என்னன்னா இயற்கை மருத்துவம் சொல்லுவாங்க, பிஎன்எம்எஸ் அதை படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய படிப்புகள் இருக்குது. லேப் டெக்னீஷியன் ஃபார்மசி இருக்குது இல்லைங்களா, நம்மளோட மெடிக்கல் இருக்கு இல்லையா, ஃபார்மசி அதை படிக்கலாம், ஃபிஷரிஸ் படிக்கலாம். அப்புறம் வந்து இன்னும் சொல்ல போனால் நிறைய லேபரீஸ் வந்து லேப் டெக்னீஷியன்கிற விஷயத்துக்குலாம் நிறையாவே இப்போ இருக்க காலங்களில் வரவேற்பு உண்டு. அதன் மாதிரி படிக்கிறதுலாம் மெடிக்கல் சம்மந்தப்பட்டு சயின்ஸ் சம்மந்தப்பட்டு எனக்கு மேக்ஸ் உண்மையாலுமே வராது, அக்ரியும் படிக்கலாம். அக்ரி ஆனால் என்னென்னா எது மேக்ஸ் கட் ஆஃப் கேட்குறாங்களோ, மேத்தமெட்டிக்ஸ் கட் ஆஃப் எது இருக்கோ அந்த இதில் மட்டும் அக்ரி எடுத்து நம்ம படிக்க முடியாது. மேத்தமெட்டிக்ஸ் கட் ஆஃப் இல்லாத எல்லா ஒரு இதுலேயும் பிஎஸ்சி அக்ரியோ அதெல்லாம் தாராளமாக படிக்கலாம் நம்ம. ஓகே, பியூர் சயின்ஸ் அதாவது என்னென்னா சயின்ஸ் இதில் அண்டரில் என்னென்ன இருக்குன்னா சிஎஸ் டிபார்ட்மெண்ட், சிஎஸ் வித் மேக்ஸ், பயோமேக்ஸ் அண்ட் பியூர் சயின்ஸ், இதுதான் வந்து சயின்ஸோட அடிப்படை அதாவது அதன் கீழே இருக்க ஒரு குரூப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போனோம்னா வச்சுக்கோங்களேன், இப்போது சயின்ஸுக்கு அடுத்தபடியாக காமர்ஸை நம்ம சொல்லலாம். காமர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எல்லாரும் நினைக்கிறது என்னென்னா ஈஸியாக எடுத்துடலாம் மார்க்கு, இதுதான் ரொம்ப அதாவது நம்ம சயின்ஸில் தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு யோசிக்கிறாங்க.
கல்வியை பொறுத்த வரைக்கும் சரிசமமாக பிரித்து தான் நமக்கு எல்லாருக்கும் கொடுக்கப்படுது. ஒரே நிலையான கல்வி தான், ஒரே அளவுகோல் உள்ள கல்வி தான் நம்ம எல்லாருக்கும். ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கிறவங்களுக்கோ 10ஆம் வகுப்பு படிக்கிறவங்களுக்கோ என்ன ஏற்ற அவங்களோட எபிலிட்டி அளவுக்கு என்ன ஏற்று அந்த வகுப்புக்கு கொடுக்க முடியுமோ அதை அவங்க நம்மளோட அரசாங்கம் அதை கொடுக்குறாங்க. இது ஈஸி, இது கஷ்டம் அப்படின்னு எதுவும் கிடையாது. இந்த வகுப்புக்கு இதை தான் படிக்கணும் அப்படிங்கிற எந்த குரூப்பாக இருந்தாலும் அதற்கான அளவுகோல் வைத்து தான் கொடுக்கப்படுது. அதன்படி தான் பிரிக்கப்படுது. இந்த குரூப்புக்கு தான் கஷ்டமாக கொடுப்பாங்க, நம்ம படிக்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும், இந்த குரூப்புக்கு ஈஸியாக கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் தவறானதே. அனைவருக்குமேன சமமான அளவுகோல் கொண்ட கல்வியும் அந்த பாடத்திட்டத்தை தான் வகுத்து கொடுக்கப்படுது. அதனால கஷ்டம் ஈஸின்னு யோசிக்க வேண்டாம். நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் ஆசைப்படுங்க, அதை அடைவதற்கான வழி உங்கள் கண் முன் புலப்படும். சரி, அடுத்தபடியாக என்ன சொல்ல வரேன் நான், காமர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா சப்ஜெக்ட் காமர்ஸ்ன்னு பார்த்தோன்னே காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் வந்து ஒரு பேசிக்காக இருக்க சப்ஜெக்ட் அதில். ஆனால் அது ஒரு 4 பிரிவு இருக்குது அடிஷ்னல் சப்ஜெக்டாக. என்னன்னா எனக்கு வந்து நான் பிஸ்னஸ் மேக்ஸ் படிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிங்கன்னா காமர்ஸ் வித் பிஸ்னஸ் மேக்ஸ் நீங்கள் எடுத்து அதில் படிக்கலாம். அதேமாதிரி நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க போகிறேன், காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிக்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்க போகிறேன், காமர்ஸ் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கலாம். ஹிஸ்ட்ரி படிக்க போகிறேன், நான் வந்து ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கணும், நான் ஹிஸ்ட்ரி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டட், எனக்கு வந்து நம்மளோட ஹிஸ்ட்ரியெல்லாம் படிக்க ரொம்ப பிடிக்கும், அதில் இருக்க இயர்ஸு அப்புறம் வந்து நிறையா பீரியட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஒருத்தவங்களோட பீரியட் அதெல்லாம் படிக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு யோசிக்கிறவங்க என்னென்னா எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்னு யோசிக்கிறவங்க காமர்ஸ் வித் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கலாம். இதில் ஒரு 4 பிரிவு இருக்குது அடிஷ்னலாக. என்னென்னா சப்ஜெக்ட்னு பார்த்தா பேசிக்காக காமர்ஸ் குரூப்னு பார்த்தா காமர்ஸு, எக்கனாமிக்ஸு அண்ட் அக்கௌண்ட்ஸு இருக்க தான் செய்யும் 3 சப்ஜெக்ட்டும். 4ஆவதாக நீங்கள் எடுக்க போகிற சப்ஜெக்ட், அதாவது லாங்குவேஜ் தவிர்த்து 4ஆவதாக நீங்கள் எடுக்க போகிற சப்ஜெக்ட் என்னன்னா பிஸ்னஸ் மேக்ஸாக இருக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கலாம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக இருக்கலாம், இல்லை ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம். இதுதான் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதா இருக்கும். மற்றபடி இருக்க அந்த காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் வந்து அடிஷ்னலாக இருக்க வேண்டிய ஒரு பாடமாக தான் இருக்குது. சரி, இந்த இதில் நான் வந்து இதில் தேர்ந்தெடுத்து படிக்கிறேன், என்னென்ன ஆகலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இப்போ வந்து இந்த காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் ப்ளஸ் வந்து இப்போ நீங்கள் பிஸ்னஸ் மேக்ஸ் எடுத்து படிக்கிறீங்கன்னா இப்போது வந்து அந்த எப்படி சொல்கிறது, ஒரு பிபிஎம் படிக்கலாம், பிபிஏ படிக்கலாம், இன்னும் நிறையா ப்ரொஃபஷனல் டிகிரிஸும் அதில் படிக்கலாம். அதுக்கப்புறம் பிகாம் படிக்கலாம். இன்னும் நிறையா கோர்சஸ் இருக்குது அதில் படி. இப்போ பிகாம்னு பார்த்தா ஒரு 3 விதமாக இருக்குது. என்ன இருக்குன்னா ஜென்ரல் பிகாம் இருக்குது, ஜென்ரல் சிஏ, அப்புறம் வந்து பிகாம் சிஎஸ் இருக்குது, அப்புறம் பிகாம் சிஏ இருக்குது. இந்த மாதிரி வந்து சிஎஸ் வந்து அப்படின்னா கார்பரேட்டட் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. அப்புறம் வந்து சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்ட், அது சேர்த்து இப்பயே படிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ ஜென்ரல் பிகாம் அப்படின்ட்டு நிறையாவே இருக்குது. என்ன சொல்லணும்னா பிகாம் முடிக்கிறேன் நான், சிலவங்க வந்து என்னென்னா பிகாம் முடிச்சுட்டு சிஏ பண்ணுவாங்க. சிஏ ஒரு இதில் வச்சுருப்பாங்க. அவங்க மைண்டில் என்னென்னா நான் சிஏ ஆகணும், அதாவது சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிக்கணும், நான் வருங்காலத்தில் ஒரு பெரிய அக்கௌண்டண்ட்டாக ஆகணும் அப்படிங்கிறவங்க என்ன கூட பண்ணுவாங்கன்னா இந்த காமர்ஸ் குரூப் எடுக்கலாம். ஏன் காமர்ஸ் குரூப் எடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இன்னிலேருந்து இப்போ பிகாம் படிக்கிறது இந்த சப்ஜெக்டோட தொடர்ச்சி அங்கே வர ஆரம்பிக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக இருக்கட்டும், அக்கௌண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து நம்மளோட காமர்ஸாக இருக்கட்டும். அப்போ வரும்போது என்ன ஆகுனா இதோட தொடர்ச்சியாக அவங்க படிக்கும்போது அது அவங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களோட ப்ரொஃபஷனை தேர்ந்தெடுத்துட்டு நீங்கள் இதை படிச்சிங்கன்னா, இதை தேர்ந்தெடுத்து படிச்சிங்கன்னா உங்களோட பேசிக்காக இது அமைஞ்சிடும். ஸ்கூலுங்கிறது ஒரு பேசிக்னு சொல்லுவாங்க இல்லையா, காலேஜுங்கிறது அடுத்த கட்டமாக நம்மளோட ப்ரொஃபஷனல் இருக்க அறிவை கொண்டு போகிறதுக்கோ, நாலேஜை எடுத்து வளர்த்துட்டு கொண்டு போகிறதுக்கான ஒரு இடமா நம்ம காலேஜ் அமையுது இல்லைங்களா. ஸோ ஸ்கூலில் என்ன பண்ணலாம், இப்போயே உங்கள் ப்ரொஃபஷனல், அதாவது உங்களோட கரியர் அப்படின்னு இல்லை, உங்களுக்கு எய்மாக இருக்கலாம், அது உங்களோட ட்ரீமாக இருக்கலாம், உங்களோட எப்படி சொல்கிறது, எனக்கு இதுதான் ஆகணும், ஐம் பிகமிங் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்கிறீங்கன்னா அந்த மாதிரி இருக்கலாம். அதை நீங்கள் இப்போயே சூஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இதை வந்து இன்றைக்கி நீங்கள் குரூப் எடுக்க அதன் அடிப்படையில் இந்த குரூப் எடுக்கிறது தான் ஒரு சரியான தேர்வாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி அப்படி இல்லை அப்படின்னா நிறைய குரூப் சொன்னேன். அதாவது என்னென்னா பயோமேக்ஸ், அதுதான் ஆல்ரவுண்டராக இப்போ இருக்குது அப்படிங்கிற. இப்போ சயின்ஸ் வித் மேக்ஸ் இருந்தால் என்ன வேணால் படிக்கலாங்கிற ஒரு இது இருக்குனால அதை வேணால் மேபி எடுக்கலாம். ஸோ ஓகே, இதில் வந்து இன்னொன்று என்ன சொல்லலாம்னா, இந்த பிகாமில் வந்து என்னென்னா நிறையா இது இருக்குது. என்ன விஷயம்னா, எல்லா ஒரு கம்பெனிஸாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே வந்து அக்கௌண்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் பிகாம் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு கருதப்படுது. அது மட்டும் இல்லை, இப்போது அதில் நம்ம நிறைய பார்ட்ஸ் பார்க்குறோம்ல, பிகாம் ஹிஸ்ட்ரி அதெல்லாம் பார்க்குறோம்ல. ஹிஸ்ட்ரி கூட ஹிஸ்ட்ரியை படிக்கும்போது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பிஏ ஹிஸ்ட்ரி இருக்குது, பிஏல கூட ஹிஸ்ட்ரி இருக்காங்க. ஸோ பிகாமில் ஹிஸ்ட்ரி படிக்கும்போது என்ன விஷயம் நான் சொல்ல வரேன்னா, நமக்கு தெரியும் இல்லையா, இந்த காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுவாங்க இல்லையா. ஸோ உங்களுக்கு ஹிஸ்ட்ரிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயமா இருக்குது. இப்போ யூபிஎஸ்சி படிக்கிறாங்க, யூபிஎஸ்சி நான் வந்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதுதான் படிப்பேன், எனக்கு வந்து எனக்கு ஐஏஎஸ் ஆகணுங்கிறது என்னோட எய்ம், என்னோட ட்ரீம் அப்படிங்கிறவங்க கூட வந்து இதெல்லாம் எடுத்து படிக்கலாம். பிகாஸ் வந்து யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவங்களுக்கு அடிஷ்னல் சப்ஜெக்ட் எடுக்கணும். அதாவது அங்கே இருக்கிற வரைக்கும் பார்த்தோம்னா ஹிஸ்ட்ரிங்கிறது ஒரு சப்ஜெக்ட்டு, அடிஷ்னலாக நம்மளோட சாய்ஸில் 2 சப்ஜெக்ட் கொடுப்பாங்க. அது வந்து நம்ம ஹிஸ்ட்ரியாக எடுத்தோம்னா நமக்கு வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நிறையாவே இருக்குது. ஸோ அவங்களும் எடுக்கலாம். அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்னென்னா
இப்போ ஆர்ட்ஸ் குரூப் வரலாம், சயின்ஸ், காமர்ஸ், அடுத்தபடி ஆர்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ ஆர்ட்ஸ் குரூப்பு அப்படின்னு பார்க்குறச்ச இவங்களாம் வந்து பிஏ ஆர்ட், பிஏ வந்து மியூசிக், பிஏ பெயிண்டிங், அப்புறம் வந்து பிஎஸ்சி இருக்கு, விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்க. இப்போ அவங்க வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆர்ட்ஸ் படிக்கிறத வச்சு நிறைய விஷயங்கள் இருக்குன்னு. இந்த ஆர்ட்ஸ் படிக்கிறவங்க தான் முக்கியமாக யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறவங்க ஆர்ட்ஸ் தாராளமாக படிக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, பிஏ ஹிஸ்ட்ரி, ஒரு ஹிஸ்ட்ரிங்கிறதே ஒரு முதற்கண் பாடமாக எடுத்து ஒரு மேஜர் சப்ஜெக்டாக எடுத்து பிஏ ஹிஸ்ட்ரி அப்படின்னு படிக்கிறவங்க இருக்காங்கன்னா அவங்க தாராளமாக யூபிஎஸ்சி எழுதுவாங்க இல்லைங்களா. ஸோ அதுமாதிரி நான் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போகிறேன், ஒரு சப்ஜெக்ட்லையும் நான் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ வந்து எப்படி நம்ம சயின்ஸ் குரூப் எடுத்தால் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்துருதோ அதே மாதிரி இப்போ ஒரு ஆர்ட்ஸ் குரூப் எடுத்தோன்னா அது அடிஷனலாக இருக்க சப்ஜெக்ட் அதில் வந்துடும். ஸோ அப்படி இருக்கும்போது என்னன்னா, நான் காம்படிட்டிவ் எக்ஸாம் தான் எழுத போகிறேன், ஐ ஆம் பிகமிங் அ கவர்மெண்ட் சர்வன்ட் அப்படி யோசிக்கிறவங்க இருந்தாலும் சரி, நான் யூபிஎஸ்சி படிக்க போகிறேன். யூபிஎஸ்சின்னு பொறுத்த வரைக்கும் வெறும் கலெக்டர் மட்டும் இல்லை. ஸோ அதன் கீழே என்னென்ன கிட்டத்தட்ட ஒரு 25 டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் இருக்குது, ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் நிறையா இருக்குது. ஸோ அது இன்ஃபேக்ட் சொன்னோன்னா நம்மளோட ஜாப் யூபிஎஸ்சி பொறுத்தவரைக்கும் ஏ அண்ட் பி அப்படின்னு செக்ஷன் படி பிரிக்கிறதுல நிறைய சப்ஜெக்ட் வந்து இதில் ஓரியன்ட், ஆர்ட்ஸோட ஓரியன்டா அப்படின்னு வருது. ஸோ ஒரு சப்ஜெக்டை ஒரு மெயின் சப்ஜெக்டாக எடுத்து படிக்கும்போது அதில் வந்து நிறைய ஸ்கோப் இருக்குது. காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்தாலும் சரி, யூபிஎஸ்சியோட 25 கேட்டகரிஸ் ஆஃப் எக்ஸாமுக்கும் நிறைய ஸ்கோப் வந்து ஆர்ட்ஸ்லேயும் இருக்குது. அண்ட் தென் வெக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ஓகே, எனக்கு வந்து பாடமாக எழுதுறதுலாம் செட் ஆகாது. எனக்கு எப்படின்னா லேப் நான் எனக்கு வந்து செஞ்சு காமிச்சிடணும் ப்ராக்டிக்கலாக, அதுதான் எனக்கு செட் ஆகும். இந்த பாடமாக உட்காந்து பக்கமாக படிக்கிறது எனக்கு செட் ஆகாது அப்படின்னு யோசிக்கிறீங்க என்ன பண்ணலாம், வெக்கேஷனல் தாராளமாக எடுக்கலாம். ஏன்னா எல்லாமே அதிகமாக செயல்முறை தான் இருக்கும், லேப் வந்து நிறையா இருக்கும். ஜென்ரல் மேக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் வந்து ஒரு பொதுவான இருக்க தான் செய்யும். ஆனால் அதை தவிர்த்துன்னு பார்த்தா நிறைய பேப்பர் லேப் பேப்பராக இருக்கும். நீங்கள் வந்து செயல்முறை மூலமாக கற்றுக்கொள்றதுக்கான வழிமுறைகள் அந்த வெக்கேஷனல் குரூப்பில் இருக்கும். இது எதை வேணால் சொல்லலாம், தையல் கூட சொல்லலாம், தையல் அது ஒரு வெக்கேஷனலாக இருக்கும். அப்புறம் வந்து அக்ரிங்கிறது ஒரு வெக்கேஷனலாக இருக்குது. அண்ட் வந்து இந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து ஒரு அடிப்படையான வெக்கேஷனல் குரூப் வரும்போது அவங்க செய்முறையில் அதை கற்றுக்குறாங்க. ஸோ நிறையா லேப் அண்ட் லேபில் இருக்கும்போது அவங்க ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்குற ஒரு விஷயம் வந்து இந்த வெக்கேஷனில் இருக்கும். என்னால் வந்து மனப்பாடமோ இல்லை வந்து பக்கமாக படிக்க இயலாது, என்னால் புரிஞ்சுக்கிட்டு ஒரு நான் செயல்முறையில் செஞ்சு பார்த்து தான் படிக்க எனக்கு தெரியும் அப்படின்னு யோசிக்கிறவங்க தாராளமாக இதை எடுத்துகிட்டு இந்த வெக்கேஷனல் குரூப் எடுத்து படிக்கலாம். நெக்ஸ்ட் திங் என்னன்னா, இது அடுத்தது உங்கள் அப்கமிங் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் இந்த வெக்கேஷனலில் வந்து இந்த குரூப் எடுத்து படிக்கிறதுனால உங்களுக்கு அக்ரி கூட கிடைக்க வாய்ப்பு ஜாஸ்தியாகவே இருக்குது. ஏன்னா இதில் நீங்கள் வந்து செயல்முறையில் படிக்கிறீங்க. ஸோ வந்து உங்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்குது. ஓகே, இன்னொரு விஷயம்னா இதில் நேரத்தை குறிப்பிடுறதுக்காக ஒரு இது இருக்குது, விவேகானந்தர் சொன்னது இருக்குது. நீ நேரத்தை வீணடிக்கும் போது உன் கடிகாரத்தை பார், ஓடுவது முள்ளல்ல உன் வாழ்க்கை அப்படிங்கிற பொன்மொழியை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஃபோர்ஸ் வரும் இல்லைங்களா. அந்த ஃபோர்ஸை எடுத்துக்கிட்டு அடுத்தது விஷயத்தை சிந்திக்க ஆரம்பிங்க. நேரத்தை வீணடிக்காதுங்க, நேரம் யாருக்காகவும் காத்திருக்கிறது இல்லை. ஸோ இதில் ஒரு 2 லைனாக இருந்தாலும் அதில் எவ்வளோ ஒரு கருத்தோட விஷயம் இல்லைங்களா. ஓடுவது முள்ளல்ல உன் வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ நமக்கு ஒரு உத்வேகம் வருதுங்க இல்லையா. ஸோ அதே உத்வேகத்தோட நீங்கள் வந்து உங்களோட கெரியரை சூஸ் பண்ணுங்கள், உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் திங் என்னென்னா, உங்களுக்கு நேரம் வந்து உங்களுடையது மட்டும்தான், அது உங்களுடைய பொறுப்பு. நீங்கள் வீணாக்குவதும் அதை உபயோகப்படுத்துவதும் உங்கள் கையில் தான் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அடுத்தது நம்ம என்னென்னா டிப்ளமோ. சரி, ஓகே, குரூப்பை பற்றி பார்த்தாச்சு. இந்த மாதிரி 4 விதமான குரூப் இருக்குது, சயின்ஸு, காமர்ஸு அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் வெக்கேஷனல் அப்படின்னு பார்த்தாச்சு. எனக்கு இந்த குரூப் நான் 10th முடிச்சுட்டு 11th 12th படிக்க விரும்பலை, நான் டிப்ளமோ படிக்க விரும்புகிறேன் அப்படிங்கிறப்ப தாராளமாக டிப்ளமோ படிக்கலாம். ஏன்னா டிப்ளமோவில் வந்து நிறைய கோர்சஸ் இருக்குது. என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படின்றது, டிப்ளமோ இன் சிஎஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இருக்குது, டிப்ளமோ இன் ட்ரிபிள் இருக்குது, நிறையா இருக்குது. அதாவது பாலிடெக்னிக் டிப்ளமோ படிச்சுட்டு இன்னொரு விஷயம் டேரெக்டாக இன்ஜினியரிங் போகலாம். டிப்ளமோ முடித்தோம்னா அடுத்தது இன்ஜினியரிங்கோட 2ஆம் வருடத்திற்கு நம்ம நேரடியாக அனுப்ப போடுறோம். சரிங்களா. இப்போ நீங்கள் எனக்கு வந்து நான் இன்ஜினியரிங் தான் ஆக போகிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிட்டிங்க வச்சுக்கோங்களேன். இன்ஃபேக்ட் இப்போ ஓகே, நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் படிக்க போகிறேன், அதாவது பிஇசிஎஸ் டிபார்ட்மெண்ட் படிக்க போகிறேன், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு யோசிக்கிறீங்க கூட வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், டிப்ளமோ இன் சிஎஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இந்த 3 வருடங்கள் முடித்த பின்பு, இப்போது 11th 12th முடிச்சுட்டு இன்ஜினியரிங் ஃபஸ்ட் இயர் போய் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க ஆசைப்படுறவங்க இன்ஜினியரிங் ஃபஸ்ட் இயர் போய் ஜாயின் பண்ணுவாங்க. டிப்ளமோ நீங்கள் படிக்கிறீங்க, டிப்ளமோ இன் சிஎஸ் அப்படிங்கிற பட்சத்தில் இதில் 3 வருடங்கள் இன் டிப்ளமோவில் 3 வருடங்கள் முடித்த பின்பு நேரடியாக நீங்கள் பிஇ செகண்ட் இயரில் போய் அமர்த்தப்படுவீர்கள். அடுத்தபடியாக இருக்கும் 3 வருடங்களை முடித்துவிட்டு நீங்கள் பொறியாளர்கள் அப்படின்ட்டு வந்து இதுதான் வந்து இதோட வழிமுறை.
அதுக்கப்புறம் பார்க்க போனா இன்னும் இப்போ டிப்ளமோ இன் பிஇ, அதாவது இதை பிஇ படிக்கிறது மட்டும் இல்லாமல் இதன்படி நிறைய கோர்சஸ் பண்ணலாம். இந்த இதில் வந்து நிறையா வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. தேவைகள் இருக்குது. டிப்ளமோ இன் எல்லாமே பண்ணுறாங்கன்னா பெரிய இன்ஜினியரிங்கை மட்டும் வச்சு பண்ணல. நிறையா கம்பெனிஸில் என்னென்னா டிப்ளமோ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய பேர் வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபேக்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிக்கிறவங்கள மட்டும் எடுக்கிறது இல்லை, டிப்ளமோ படிக்கிறவங்க நிறைய பேர் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஓகே, எனக்கு வந்து இது செட் ஆகாது, நான் உடனே வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன், நான் ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஐடிஐ பண்ணலாம். ஐடிஐ மூலமாக என்னென்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் உடனே வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறவங்க தாராளமாக ஐடிஐ படிக்கலாம். ஐடிஐ இன்னும் முக்கியமான விஷயம்னா ரயில்வேஸில் ஐடிஐக்கு ஓவர் வேக்கன்ஸ் இருக்குது. அதாவது எப்படின்னா டிப்ளமோக்கும் வந்து ரயில்வேஸில் வேக்கன்ஸ் இருக்குது. இப்போ சொல்லப்போனால் நம்ம நார்த் சைடில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரயில்வேஸ்க்கு வேலைக்கு போகணுங்கிறதுக்காகவே ஐடிஐ அண்ட் டிப்ளமோ எடுத்து படித்து அதை ஐடிஐ அந்த முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரயில்வேஸில் ட்ரை பண்ணி ரயில்வேஸில் வேலையும் வாங்கிடுறாங்க. ஐடிஐயில் வந்து அடிக்கடி கால்ஃபர் பண்ணுறாங்க, ரயில்வேஸில் டிப்ளமோவும் கால்ஃபர் பண்ணுறாங்க. சரி ஓகே, எனக்கு ஐடிஐ படிச்சுட்டு வேலையை யாரும் தரலாம் கூட பரவாயில்ல, நம்மளே ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கும் இதில் ஐடிஐயில் முடியும். சரி ஓகே, இந்த ஐடிஐ படிச்சுட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா அது சொந்த தொழிலாக அவங்கவுங்க சொந்த தொழிலாக ஆரம்பிச்சிடலாம். வேலைக்காக வெயிட் பண்ணணுங்கிற அவசியமும் இந்த ஐடிஐ படிக்கிறவங்களுக்கு இல்லை. சுமைகளை கண்டு நீ துவண்டு விடாதே, இந்த உலகை சுமக்கும் பூமியே உன் காலடியின் கீழ் தான். ஸோ அதனால் என்ன பண்ணலாம், என்னென்ன உங்களுக்கு ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சிந்திங்க, முயற்சி செய்யுங்க. அதாவது என்னுடைய கூற்றாக நான் சொல்லணும்னு என்ன நினைக்கிறதுனா, சிந்தனை செய்வோம், முயற்சி செய்வோம், செயலாக்குவோம். நன்றி.